நான் இன்னைக்கு காலையில உப்புமா சாப்பிட்டேன். ஐயா அது அடுத்த கேள்விங்கய்யா. அதுல என்ன இருக்கு? நீங்க அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லி உங்களோட நேரத்தை நான் மிச்சப்படுத்திருக்கேன்ல. எனக்கும் கழக வேலைகள் இருப்பதால், உங்களுக்கும் ஊடகத்துறையில பல பணிகள் இருப்பதால், உங்களோட அடுத்த கேள்விக்கும் நானே பதில் சொல்றேன். ஐயா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும் ஐயா. ஏன் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா உங்ககிட்ட தான் ஐயா கேட்க முடியும். பரவாயில்ல, அதையும் அவர்கிட்டயே போய் கேளுங்க. சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு உண்டான கேள்விகளுக்கும் இன்னைக்கே பதில் சொல்லிடவா? முதலில் இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் சிறந்த சூப்பர் ஹீரோ யார் என்பதுதான். என்னதான் பேட்மேனுக்கு பல பேர் முட்டு கொடுத்தாலும் பேட்மேன் ஒரு உலகத்துல அர்த்தத்துல வாழணும்பா. பேசிக்லி ஹீஸ் எ ஏலியன். அவன் உலகத்துல ஒரு மனிதன் வாழ்றதே ஒரு சேலஞ்ச் இல்லையோ. அப்படி இருக்கிறப்போ அவன் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறான் அப்படின்னா அவன் சூப்பர்மேன் மட்டும் இல்லை, அவன் கிளார்க் கென்ட்டாகவும் நடிக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய சேலஞ்சு தெரியுமாரியோ. அது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டுட்டு வேலைக்கு போறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறியோ, ஆனா சூப்பர்மேன் பேண்ட்டை போட்டுக்கொண்டு அதன் மேல் ஜட்டி போட்டுக்கொண்டு அவன் பறக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்ல. இது மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் கிரிப்டோனைட்பா. அர்த்தத்துல ஒரு கிரிப்டோனைட் கல்லை எடுத்துட்டு வச்சா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையோ. அந்த தடைகளையும் தாண்டி அவன் ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கிறான். அப்படிங்கறதுனாலே உள்ளபடியே சூப்பர்மேன் தான் சிறந்த சூப்பர் ஹீரோ என்பதை என்னுடைய கூற்றுறியோ. நீ என்னப்பா சொல்ற? அது மட்டும் இல்லாம இருட்டுல பொதுமக்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது திருடங்க வராங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோவே தேடுறோம். இவனும் இருட்டுல ஒரு வவ்வால் மாதிரியே பயமுறுத்துனா மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள். I can't take him as a super hero. he's a spoiled rich brat. தாமஸ் வெயின் சின்ன வயதிலே இறந்ததால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் ப்ரூஸ் வேனுக்கு சேர்ந்ததால் தன் சொத்துக்களை காசுக்களை ஆல்ஃபிரடின் உதவியுடன் தண்ணி போல் செலவு செய்து கொண்டு தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ என்று தானே நம்புகிறார். நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. சிறிது வயதிலேயே செல்வ செழிப்போடு இருந்தாலும் தந்தையையும் தாயையும் சிறு வயதிலேயே இழந்து கொள்ளைக்காரங்க கொள்ளடிச்சு கொண்டுட்டு போயிடறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் சோர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சின்ன வயசுலயே ஆல்ஃபிரட் அப்படிங்கிற அங்கிளோட துணையோட உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கலாம், காசு இருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் அதை தாண்டி ஒரு டெடிகேஷன், மார்ஷியல் ஆர்ட்ஸ், மக்களை கொல்ல மாட்டேன் திருடனா இருந்தாலும் அவனை நியூட்ரலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சார்பு, ஒரு மனித நெறி. என்னதான் இருந்தாலும் சூப்பர்மேன் இஸ் an alien. நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கும் சமூகத்துல ஒரு பிசினஸ் மேனா ப்ரூஸ் வேன் என்ற ஒரு வாழ்க்கையும், இன்னொரு பக்கம் இரவின் இருள் பகுதியில் பேட்மேனாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரே நபர் பேட்மேன் மட்டும்தான். மட்டும் இல்லாம சமூகத்துல பேண்ட் மேல ஜட்டி போட்டுட்டு இருந்தா சின்ன குழந்தை கூட உங்களை மதிக்காது. ஒரு கிரிப்டோனைட் கல்லை பார்த்து பயப்படக்கூடியவன் எப்படி சிறந்த சூப்பர் ஹீரோவா இருக்க முடியும் சொல்லுங்க நெட்ஃபிளிக்ஸ். ரவுடி, இன்னைக்கு நம்ம டைம்ல செல்ஃபி எடுத்துக்கலாமா? கதை அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ரவுடி கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. அடப்பா, இது என்ன கொடுமை? நாட்டுக்கு உன்ன துணை முதல்வராக்கனா ஒரு நாய்க்கு துணையா உட்கார்ந்துட்டு இருக்கே கதை. தேர்தல் வந்துருச்சு, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க? வச்சிருக்கேன்ப்பா. இது பாருங்கப்பா. அந்த செங்கலை கொண்டா. முழு செங்கல் அரசெங்கல் ஆயிரும் கதை. 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த செங்கலை அடுத்த தேர்தலுக்கும் பயன்படுத்தலாம் பாக்குறியா? முதல்ல எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வை. ஊரெல்லாம் உன்னை செங்கல் சைக்கோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, பாரோடி போலாம். எங்க அப்பா பெரிய லெக் ஸ்பின்னரு. கதை, நீ கதை விடுவான்றதுனால தான் உனக்கு கதையின் பேர் வச்ச அப்ப நானு. என்கிட்டயே வா. போ வா ரவுடி போலாம். ஏய் நீ மட்டும் போ. ரவுடி ரவுடி இங்க வாமா. இந்த நேரத்துல நம்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் இந்த உண்மையை சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணின் பெயர் கொண்ட ஒரே காரணத்தால் தான் வெண்ணிலா பல பேரால் கொண்டாடப்படுகிறது. வெண்மை நிறமும் பெண்ணின் பேரும் இல்லை என்றால் வெண்ணிலா நாய் கூட மதிக்காது. ஒரு கேவலமான பிளேவர் இது. வெண்ணிலா அப்படிங்கிறது ஒரு தண்ணி மாதிரி. அதுக்குள்ள ஏதாவது எசன்ஸ் ஆட் பண்றோம், மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்றோம், இல்ல ஒரு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா தான் அது பிளேவரே. டெக்னிக்கலி வெண்ணிலா இஸ் நாட் a favorite all. தெரியும், வெண்ணிலாலாம் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாமலே இருக்கலாம். அறியோ டெஃபினெட்லி ஆஃப்டர் லாட் ஆஃப் டேஸ்டிங் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் எனக்கு தெரிந்த மூத்த வியாபாரிகள் பல பேரிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு கடையில் கேட்குறாங்க. வேற எந்த ஃப்ளேவரும் இல்லை என்றால் மட்டுமே, வேறு வழியே இல்லை என்றால் வாங்கப்படும் ஒரே ஃப்ளேவர் வெண்ணிலா. அதை தாண்டி அதை ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் உள்ளபடியே நான் ஆணித்தனமாக என் கருத்தை பதிவு செய்கிறேன். பல பேருக்கு தெரியறதில்ல,
இன்னைக்கு வரைக்கும் என்னதான் கலரா ஐஸ்கிரீம்ஸ் வந்தாலும் பல பேர் நினைச்சுக்கிறாங்க சாக்லேட் இஸ் த பெஸ்ட் ஃபிளேவர் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா சாக்லேட் வந்து நீங்க சாக்லேட் வடிவத்தில் சாப்பிடுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். பட் வென் இட் கம்ஸ் டு ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம் என்றால் வெண்ணிலா, வெண்ணிலா என்றால் ஐஸ்கிரீம். நம்மளாம் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட அந்த ஃபிளேவர் எதுங்க? யோசிச்சு பாருங்க. பால் ஐஸ் இல்ல பால் ஐஸ்ன்னு சொல்றமே, எல்லாமே வெண்ணிலா தான். வெண்ணிலா ஒன்று வந்ததால் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டி, சாக்லேட்டு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் என்னது அதனப்பா பட்டர்ஸ்காட்ச், எவ்வளோ ஃபிளேவர் வந்தாலும் பேசிக்கலி த ஹையஸ்ட் செல்லிங் ஒரு சாக்லேட் ஃபிளேவர் இருக்குன்னா உலகம் முழுக்க நம்மளோட சோர்சஸ் என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வெண்ணிலா, வெண்ணிலா தான். என்னக்கா இது சிவப்பு, கருப்பு, வெள்ளைன்னு எல்லாம் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கு. என்னது ஏன் ஆட்சியில நிறைவேற்றுமையா? எல்லா காயினையும் ஒரே கலர்ல மாத்துங்க. எல்லா சேரும் ஸ்டீல் சேர் தானே, எதுவும் பிளாஸ்டிக் சேர்லாம் இல்லையே. ஐயா நீங்க காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறீங்க. என்னுடைய ஆட்சியில எளியவன் தான் வலியவனை அடிப்பானே தவிர்த்து வலியவன் எளியவனை அடிக்க விட மாட்டேன். திராவிட மாடல் ஆட்சி. விசாவட நான் சிறையில இருந்தப்போ அப்பதான் ஒரு சிறந்த கேரம் போர்ட் பிளேயரா மாறினேன். அப்போ என் பக்கத்துல இருக்க தம்பிகள்லாம் வந்து அண்ணன் தான் கெளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர்ல 100 பீடிகள் கட்டுவாங்க. அப்போ நானும் செந்திலும் இந்த நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு மீம்ல வந்து சூரி வந்து எடுத்து காட்டுவார், இந்த செருப்பும் ஒன்னா அப்படின்னு. நீங்கள் சொல்லலாம் லோகேஷ் கனகராஜும் நெல்சன் போலவே எல்லா ஸ்டேட்டில இருந்தும் ஒரு ஸ்டாரை வந்து கேமியா கூட்டுன்னு வந்து அவங்களுக்கு ஒரு இந்த பில்டப் ஷாட் வச்சு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஃபேன்ஸ், பேசிக்கலி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்து ஃபேன்ஸ் இழுக்கிறாங்க. ஒரு பேன் இண்டியன் மூவியா உருவாகி பெரிய வசூல அட் எண்ட் வந்து பணம் வரணும் இல்லப்பா. இண்டஸ்ட்ரி என்ன ஆர்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக எல்லாம் வரான். பட் லோகேஷ் கிட்ட இருக்கிற சேஞ்ச் என்னன்னா he's connecting the universe. ஒருத்தர் வராரு, ஏதோ மோகன்லால் வராரு, அப்படியே ஹெல்ப் பண்றாரு ரஜினிக்கு, அப்படியே வந்து லாரி வெடியுது, நடந்து வரணும், இது யாரை வேணா எடுத்துட்டு போடலாம் வரையோ. பட் he makes a universe, so he is a creator. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ கோ வித் லோகேஷ் ஆல்வேஸ். பார்க்கலாம், ஜெயிலர் 2 வருது, நெல்சன் தெரிஞ்சிருக்கிறாரா பார்க்கல. இப்போ ஏதோ பாலையெல்லாம் கூட்டு வர போறாங்களா? ஆரம்பத்தில் பழைய விக்ரம் படத்தை தூசி தட்டி லோகேஷ் கனகராஜ் என்ன கழட்டி விட போகிறார், கமலுக்கு இதுவும் ஒரு ஃபிளாப்பாக தான் இருக்கும் என்று ஊரே பேசியது. ஆனா நம்ம சோர்சஸ் அப்பவே சொன்னாங்க இந்த படம் ஓடிடும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன 600-700 கோடி ஏதோ வந்து கலெக்ட் பண்ணி சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. how much of it black or white I don't know. ஆனா அதை தாண்டி ஒரு 5 மாதங்களுக்கு பிறகு வெளியாகும் ரஜினியோடைய ஜெயிலர் படம் விக்ரமின் ரெக்கார்டுகளை அடித்து முறித்தது. அது மட்டுமின்றி என்ன அப்ளாஸ், என்ன ஷவுட்டு கேரளாவில் நான் பார்க்குறேன். சேட்டா லாலேட்டன் வந்தோன்னு அப்படிப்பட்ட ஃபேண்டாஸ்டிக் ஷவுட். அண்ட் உங்களுக்கு தெரியாது, இந்த பீகார் போஜ்புரி சைட்லலாம் வந்து ஜாக்கி ஷெராஃப்க்குலாம் இன்னும் ஃபேன் இருக்காங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹி மேட் எவ்ரி ஒன் ஹாப்பி. சிவராஜ்குமார் அந்த டிஷ்யூ சீன் சொல்லவே தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன், அட் தி எண்ட் இட்ஸ் பிஸ்னஸ். எவ்வளோ எஃபர்ட் இதுக்கு போடுறோம். ரஜினி அவர்கள் ஒரு மணி மேக்கிங் மிஷின். அவரை வச்சுன்னு மக்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட்டான சினிமாவை கொடுத்தனா போதும். இதுக்கு எதுக்கு ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி அதுல மற்ற ஹீரோக்களை கலெக்ட் பண்ணி லியா எடுத்தீங்க? உங்களால தான் அரசியல் போயிட்டாரு, இப்போ எப்படி யூனிவர்ஸ் முடிப்பீங்க? நீங்க ரோலெக்ஸ், கைதி, இது வந்து சீட்டிங். இது வந்து யோசிக்காம ஒரு யூனிவர்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு அதை வைத்து நீங்கள் எவ்வளவு நாள் ஹாலிவுட் ரசிகர்களை ஏமாற்றுவீர்கள்? அந்த வகையில் நெல்சன் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஜனரஞ்சகமான சினிமா என்பது வரவேற்கத்தக்கது. ஜெயிலர் 2 காலத்திற்கும் ஒரு கலை படைப்பாக நிலைத்து நிற்கும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல அந்த பிரச்சனையாச்சுங்க ஐயா, அதுக்கு உங்களோட தீர்வு என்ன ஐயா? என்னது எப்படி வெறுப்பேத்தனா? ஆனா அந்த பிரச்சனை இன்னும் அடங்கவே இல்லையா? இரும்பு கரம் கொஞ்சம் இப்ப பழுதா இருக்கிறதுனால சீக்கிரமா பழுது பார்த்துட்டு அந்த இரும்பு கரத்தை கொண்டு எல்லா பிரச்சனையும் நான் முடிப்பேன். நன்றி, வணக்கம். என்னது அதெல்லாம் பழக்கம் இல்லை, புரியுதா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நீங்க எது கேட்டாலும் நான் அதுக்கு அடுத்த கேள்விக்கான பதில் தான் சொல்லுவேன். நல்லது.